श्रीपराशरभट्टार्याः श्रीरङ्गेशपुरोहिताः श्रीवत्साङ्गसुधश्रीमान् श्रेयते मेस्तु பூயசே. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 23வது திருநாமம் கேசவக. கேசவகன்னா அழகிய திருக்குழல் உடையவர். பெருமாளுக்கு கேசந்தான் ரொம்ப அழகாம். முதல்ல நாரசிம்ஹ வப்புகு ஸ்ரீமான் அப்படிங்கிற திருநாமத்தை பீஷ்மர் சாதித்தார். அப்படின்னா அழகியான் தானே அறிவுருவம் தானே. ஆனால் சேராத ரெண்டை சேர்த்தவர் நரசிம்ம பெருமாள். அதுவே அவருக்கு ஒரு அழகு, அது ஒரு உபாயம் அப்படின்லாம் பார்த்தோம். அந்த ஸ்ரீமத்துவம் நினைவுக்கு வந்த உடனே அடுத்த திருநாமமாக கேசவக அப்படின்னு போட்டார். அதுக்கு பட்டர் வியாக்கியானம் பிரசக்த மிக்க நீல குழல குந்தளக அப்படின்னு சாதித்தார். அப்படி கூடிய கேசபாதமாக எல்லாருமே இந்த கேசத்தை, பெருமாளோட கேசத்தை அப்படி வர்ணிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் திருநெடுந்தாண்டகத்தில் பண்ணாரே, மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆட. அப்படி இருக்குமா அவரோட கேசம். எப்படின்னா, ஏன்னாக்கா யசோதை இருக்கா இல்லையா, கண்ணனுக்கு அலங்காரம் பண்ணுறச்சே குஞ்சி குழல் அப்படி ரெண்டும் போட்டிருக்க வார்த்தைகள் திருமங்கையாழ்வார். ஏன்னா ரெண்டு சேம் அர்த்தம்தான், கேசம்தான் அர்த்தம். ஆனால் யசோதை அலங்காரம் பண்ணுறச்சே என்ன பண்ணுவாளாம், கீழே கொஞ்சம் குழலை வாரி விட்டுட்டு சில குழலை மேலே தூக்கி வாரி கட்டுவாளாம். அந்த கீழே வாரி விடுறா இல்லையா, அதுக்கு பேர் குழல்னு பேரான். மேலே வாரி கட்டுறதுக்கு பேர் குஞ்சின்னு பேரான். அதனால தான் மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழன்னு திருநெடுந்தாண்டத்தில் திருமங்கை ஆழ்வார் அழகாக ரெண்டு வார்த்தையும் போட்டிருக்கார். எப்படி இருக்கும் அந்த குழல், அதான் பட்டர் சொல்லியிருக்கார். மிக்க நீள குட்டியில் எப்படி இருக்கணுமா, பளபளன்னு இருக்கணுமா, நீளமாக இருக்கணுமா, பிரியாக இருக்கக்கூடாதான். பிடிச்சா கீழே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கணுமா, கருத்து இருக்கணுமா, பிரிஞ்சு இருக்கக்கூடாதான். அதுதான் பெருமாளுக்கு அழகு. அப்படி தான் எங்கள் கிருஷ்ணர் இருப்பார் அப்படின்னு சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். சீதா கூட ஒரு அனுமார்கிட்ட கேட்குறா, ராமரோட கூந்தலை பற்றி வர்ணிக்க சொல்கிறா. கம்பர் அதில் 10 லட்சணம் சொல்லியிருக்கார். நீண்டு சுருண்டு இருந்து நிறைய 10 லட்சணம் சொல்லியிருக்கார் அந்த குழலுக்கு, ராமரோட குழலுக்கு. ஆனால் இப்போ ஆஞ்சநேயர் சொல்கிறார், சீதாமாவை பிரிஞ்சனால இப்போ சடையாக போயிடுதான். கண்ணனுக்கு யசோதை அலங்காரம் பண்ணி விட்டா மாதிரி ராமருக்கு கானகத்தில் யாருமே அலங்காரம் பண்ணிவிட வரல, அதனால் சடையாக போயிடுத்துன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம். இந்த தேசிகனை சொல்கிறார், குஞ்சி குழல் இந்த மாதிரி அலங்காரம் எல்லாமே கண்ணனுக்கு தான் பொருத்தமாக இருக்கும். கண்ணன் குழல் எப்படி இருக்குமா, சுருண்டு இருக்குமா. அது எவ்வளோ சுருண்டு இருக்கும்னா, அவர் உபமானம் எடுக்கிறார். கோபம் வந்த சோழ தேசத்து பெண்கள் எப்படி சுற்றி பேசுவார்களோ அதுபோல் கண்ணன் குழல் அந்த அளவு சுருண்டு சுற்றி இருக்குமா, நான் கருத்து இருக்குமா. பகவான் குழலுக்கு விருத்தாந்தம் சொல்கிறார் ஆழ்வார். அமாவாசை இருட்டில் அசாரமான இருட்டை பிரிச்சுட்டோ சாரமான இருட்டை எடுத்து எந்திரத்தில் நன்னா கொடுத்து பிரித்து அதிலையும் அகாரத்தை எடுத்துட்டோ நன்னா ஆலையில் கொடுத்து பட்டையாக வச்சுண்டா கூட இன்னொரு பக்கம் கண்ணன் குழலை வச்சு பார்த்தா இது 4 நாளில் வெளுத்து போயிடுமா. ஆனால் கண்ணன் மாயக்குழல் எப்படி இருக்குமா, கருப்பு மாறவே மாறாதான். அந்த அளவுக்கு கேசபாதத்தை எல்லாரும் வர்ணிக்கிற அழகுடையதுன்னு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உபமானம் வர கூட நாராயண பட்டத்திரி கூட சொல்லியிருக்காரு. நாராயணியத்தில் உன்னோட கேசாதி பாதத்தை பார்த்தாக்க என்னோட ரோமமே எழுந்து நிற்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறாரு. அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிட திறக்கலாம்ல, அந்த மாதிரி கேசத்தை வர்ணிக்காதவாளே கிடையாது. பெருமாளோட கேசம் அவ்வளவு கருமையாக நீண்டு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் வர்ணிச்சிருக்கா. ஒரு சின்ன கதை பார்க்கலாம். திருக்கண்ணபுர பெருமாள் இருக்கார் இல்லையா, அவர் எப்போவும் சௌரி கொண்டை சாத்திப்பார். அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சௌரி கொண்டை ஏன் சாத்திக்கிறார், அதுக்கு ஒரு சுவையான செய்தி. பெருமாள் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி கதவை சாத்துறதுக்கு முன்னாடி அர்ச்சகரோட காதலி அங்கே வந்துட்டா. உடனே அர்ச்சகர் என்ன பண்ணார், பெருமாளுக்கு சாத்தின புஷ்பத்தை எடுத்து அவள் கையில் எடுத்து கொடுத்துட்டார். அவள் அதை எடுத்துட்டு போயிட்டா. சோதனையாக எல்லாம் முடிஞ்சப்புறம் பார்த்தா ராஜா அங்கே வந்துட்டார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. உடனே என்ன பண்ணுறது, பெருமாள் மாலை இல்லையே, அதை அவள்கிட்ட கொடுத்துட்டாரு. உடனே ராஜா பிரதட்சணமாக வரத்துக்குள்ளே ஒரு பையன் அனுப்பி அந்த மாலையை அவள்கிட்ட வாங்கிட்டு வாங்கினார். அவளும் மாலையை கழட்டி கொடுத்துட்டா.
ஆனால் அதுக்குள்ளே அவள் என்ன பண்ணா, மாலையை தன் தலையில் சூடின்ட்டாளா. கழட்டி கொடுக்கறச்சே ஒரு மாலையில் ஒரு தலைமுடி ஒட்டின்னு வந்துடுத்து. ராஜாவுக்கு அந்த மாலையை போட்டுட்டார். அதில் ஒரு தலைமுடி இருக்கிறதே ராஜா பார்த்துட்டார். யார் தலைமுடியோடு இந்த மாலையை கொடுத்தது? நான் ராஜா, எனக்கு இப்படி தலைமுடியோடு கொடுக்கலாமா அப்படின்னு விசாரித்தார். அதுக்குள்ளே அர்ச்சகரை பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்சுட்டு வந்து ராஜாட்ட பதில் சொன்னார். இது பெருமாள் தலைமுடி தான், அதுதான் ஒட்டின்னு வந்துடுத்து அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டார். ஆனால் இது அவளோட தலைமுடி தான், ஆனால் பெருமாளோடதுன்னு சொல்லிட்டார். உடனே ராஜா என்ன பண்ணார், அப்படியா, சரி நாளைக்கு காலம்பரை விசாரணைக்கு வரேன், நிஜமாகவே பெருமாளுக்கு முடி இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டார். காலம்பரை வந்து பார்த்தா இழுத்து பார்க்குறார் தலையை. பார்த்தா ரத்தமே வந்துடுத்தோ. நிஜமாகவே பெருமாள் சௌரி வச்சுன்னு இருக்கார் போல். அடாடா, நம்ம அர்ச்சகர் தப்பாக பேசிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டார். அர்ச்சகர் பொய் சொல்லலை, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுட்டோம் அப்படின்னார். அவர் போனப்புறம் பெருமாள் திருவடியை பற்றினார் அர்ச்சகர். யாரா பெருமாள் திருவடியை பற்றினா கைவிடுவாரா? அதுக்காகவே அவர் இது மாதிரி காட்சி கொடுத்துட்டார். எத்தனை பூர்ணர் அவர், எத்தனை சுதந்திரன், ஆனாலும் அடியார்களுக்காக தன்னைத்தானே குறைச்சின்னு செய்வார். இதுதான் அர்ச்சாவதார மூர்த்திக்கே உள்ள ஏத்தம். அதனால் நம்மளும் கேசவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு வந்தோமானா நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்து நம்ம சரணடைஞ்சால் கூட பகவான் நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றிடுவார். அதுதான் இந்த கேசவகங்கிற திருநாமத்தோட அர்த்தம்.